गुरु ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. Salutations to the master guru, and such a salutation goes along with a demand, a prayer. By the dint of your grace and decree, may the students of this institution be at peace, enjoy prosperity, and acquire knowledge. By the dint of your grace and decree, may the faculty members be at peace, enjoy prosperity, and enhance the academic excellence. By the dint of your grace and decree, may the non-teaching staff be at peace, enjoy prosperity, and support the cause of this institution. By the dint of your grace and decree, may the monastics be ever devoted to you and serve the God in man. By the dint of your grace and decree, may harmony prevail in this institution. Dear students, it's a new academic year for us, starting 2025. Most of you have done wonderful academics during your school days. ஆனால் நீங்கள் வந்திருக்கிற இடம் முழுமையாக முழு பெயருடன் உச்சரிக்க வேண்டும் என்றால் வெறும் விவேகானந்தா காலேஜ் அல்ல, மேலே எழுதியிருக்கப்படும்படி ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா காலேஜ், அதுதான் நம் கல்லூரியின் பெயர். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாட்டி முழு பேரை பார்க்காம தவறு இல்லாமல் ஒரு வாட்டி எழுதுங்க. பலமுறை நம் மாணவர்கள் விவேகானந்தாவை சரியாகவே எழுத மாட்டேங்கிறாங்க. விவேகந்தான்னு போடுவாங்க, விவேகாந்தான்னு போடுவாங்க. So it's pertinent that we know in which institution we are studying. நான் உங்கள்கிட்ட ஒரு கேட்குறேன், காலையில் நீங்கள் வீட்டில் இருந்து வரும்பொழுது கண்டிப்பாக குளிச்சிருப்பீங்க, நல்ல ஆடையை உடுத்திருக்கீங்க. ஆடையெல்லாம் உடுத்திட்டு முதல்ல என்ன பண்ணீங்க? கண்ணாடியில் உங்கள் உருவத்தை பார்த்தீங்களா இல்லையா? யாராவது கண்ணாடியில் தன் உருவத்தை பார்க்காமல் நான் வெகு வேகமாக இந்த கல்லூரிக்கு வந்து விட்டேன் என்று யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. அனைவரும் கண்ணாடியை பார்க்கிறோம். எதுக்காக? நாம் போட்டிருக்கிற இந்த வேஷம் மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க, அவர்களுக்கு மனதிலே எவ்வாறான உணர்ச்சிகளும் உணர்வும் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்குறோம். நமக்கே அது நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ மற்றவங்க நல்லா இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அதே போல தான் இந்த கல்லூரியும் ஒரு கண்ணாடி போல. அந்த கண்ணாடியில் உங்கள் உருவத்தை சரி பண்ணலாம், ஆனால் இந்த கண்ணாடியை கொண்டு உங்கள் உணர்வையும் உயர்வான வாழ்க்கையும் உங்களுடைய நல்வாழ்க்கை, நல்ல ஆச்சாரங்கள், இதை அனைத்தையும் சீர்திருத்த முடியும். அதற்கு கல்லூரி ஒரு கண்ணாடியாக அமைகிறது. ஆனால் கண்ணாடியை பார்த்துட்டு நாம் அப்படியே போனால் நம்மளுடைய மிஸ்டேக் தான். கண்ணாடியில் ஏதாவது ஒரு தவறு தெரிந்தால் அந்த தவறை நிவர்த்த வேண்டும். இந்த கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறீர்கள் என்பதின் லட்சணம் என்ன? அதுக்கு அறிகுறிகள் என்ன? ஹையர் செகண்டரியில் பாஸ் பண்ணது மட்டுமல்ல, அது கண்டிப்பாக தேவை. பள்ளிக்கூடத்திலிருந்து நல்ல மதிப்பெண்களை பெற்றால்தான் இப்படிப்பட்ட கல்லூரியிலே இடம்பெற வாய்ப்பு கிடைக்கும். அந்த விஷயத்தில் நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். 80 வருடமாக இந்த சென்னை மாநிலத்திலே வழங்கி வரும் இந்த கல்லூரி மிக சிறப்பான சேவையை ஆற்றியிருக்கிறது, பெருமான்களை பெற்றிருக்கிறது. இன்று வரும் தலைமை விருந்தினரும் அவ்வாறே இக்கல்லூரியிலேயே படித்து
மேதாவியாக ஆனவர். அவரை பற்றி பின்வருமாறு பேசுவோம். So the educational institution is, any educational institution is like a mirror. You will have to shape up yourself according to what you see in the mirror. கிளாஸில் வரும்போது டீச்சர் சொல்லுவார், ஏன்டா லேட்டாக வர அப்படின்வாங்க. ஏன்டா லேட்டாக வரேன்னு சொல்லும்பொழுது உன் முகத்தில் வந்து கருமையான ஒரு ஒரு கறி பூசின்னு வச்சுக்கோ. கண்ணாடியில் பார்க்கும்போது என்னடா அது கறி இருக்கே அப்படின்னு கண்ணாடி சொல்லும். இந்த டீச்சர் என்ன சொல்லுவா, ஏன்டா லேட்டாக வரேன்னு சொல்லுவாங்க. உன் முகத்தில் இருக்கும் ஒரு கறி துளி போல். பல ஆசிரியர்கள் இங்கே 3 வருட கல்லூரி வாழ்க்கையே அவர்கள் கூர்ந்து கவனிப்பார்கள். கவனத்துடன் அவர்கள் நடத்தும் பாடத்தை பெற்று அதனால் நமக்கு என்ன நன்மை உண்டாகும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் எதற்காக படிக்கிறீர்கள்? வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக அப்படின்ற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. ஒரு குறிக்கோளை வைத்து வாழ்க்கையை வாழ வேண்டும். தலைமை விருந்தினர் is a very busy man. Let us all rise and pay our respects to him. Dr. M.S. Shanmugam is an IAS officer. எல்லாரும் அமருங்கள். He is a very busy person. அவரிடமிருந்து அரை மணி நேரம் அவரிடமிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அரை மணிக்குள் அவரை வைத்து என்னெல்லாம் கூத்தல் ஆட முடியுமோ ஆடி விடலாம். அதற்கு போன பிறகு நம் கூத்து தொடரும். ஸோ ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரி, இதிலே முதலில் வரும் வார்த்தை என்ன? ராமகிருஷ்ணர். அவர் வங்காளத்திலே பிறந்திருக்கிறார் என்று அவர் வங்காளத்தினர் என்று ஒதுக்குவதில்லை. ஏனென்றால் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்றால், தமிழிலே நாம் சொல்வோம் அல்லவா, ஒரு அரசனுக்கு அவனுடைய தேசத்தில் தான் புகழ், ஆனால் கற்றோருக்கும் சான்றோருக்கும் சென்றமிடமெல்லாம் புகழ். ஒரு கற்றோர் சான்றோர் ஒருத்தர் இருந்தார்னா இவர் தென்னகத்தினர், இவர் உத்தர பாரதியினர் அப்படின்னு நாம் சொல்லுவோமா? இல்லையே. அந்த நிலைமையை அடைந்தவர் தான் ராமகிருஷ்ணர். அவருடைய சீடராக திகழ்ந்தவர் தான் விவேகானந்தர். இப்போ நான் எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னா, ராமகிருஷ்ணா மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிஷன் ஒரு பெரிய நிறுவனம். 26 தேசங்களிலே இது அமைந்திருக்கிறது. இந்தியாவிலேயே 289 இடத்திலே இது மக்களுக்கு சேவை புரிந்து வருகிறது. அந்த 289 விவேகானந்தா கல்லூரி ஒன்று. இந்த மாதிரி காலேஜ் எஜுகேஷன் கொடுக்கும் நம்ம மிஷனில் 6 இடங்கள்ல இது மாதிரி இருக்கிறது. வங்காளத்திலே 3, சென்னையிலே 1, கோயம்புத்தூரிலே 2, இவ்வாறு 6 இடத்திலே தரப்படுகிறது. அதிலே சிறந்து விளங்குவது மார்படித்து நாம் சொல்லலாம், அது நம்ம விவேகானந்தா கல்லூரி சென்னை தான். பல விஷயங்களிலே நாம் முன்னோடி இருக்கிறோம். முதலில் அமைந்ததும் இந்த கல்லூரி தான் 1946. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த ராமகிருஷ்ண மிஷன்ற இந்த பெரிய குடைக்கு கீழே நிற்கிறது தான் ஒரு விவேகானந்தா கல்லூரி. இப்போ பாருங்க, இதில் 2 கருத்து வந்திருக்கு. ராமகிருஷ்ணர் என்ற குருநாதர், அவருடைய ஸ்ரீதர் விவேகானந்தர். இதில் தாடி வைத்திருக்கிறவர் தான் ராமகிருஷ்ணர். அவருடைய வலது பக்கத்தில் இருக்கவர் விவேகானந்தர், தலப்பா போட்டுருக்கார். தெரியாதவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ என்னன்னா, நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், உங்களை வழிநடத்தும் ஆசிரியர்களும் இங்கே இருக்கிறார்கள். ஆசிரியர் போன்ற குருமாக்கள் பின்னே சிஷ்யர்கள் போன்ற மாணவர்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மிஷன் அண்ட் காலேஜ், Ramakrishna and Vivekananda, the faculties and the students, they are 3 different manifestations of the same Guru-Shishya relationship. திரிவேணி சங்கமாக இந்த கல்லூரி விளங்குகிறது. இந்த கல்லூரியிலே
விவேகானந்தரை பற்றியும் ராமகிருஷ்ணரை பற்றியும் தூய அன்னை சாரதா தேவியர் பற்றியும் பல நேரங்களில் நாம் விமர்சனமாக ஆலோசனையும் கலந்து ஆலோசனை செய்வோம். கேட்ட முதல் கேள்வி, நாம் எதற்காக கல்வி பயில நாம் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறோம்? இதை பார்க்கும் பொழுது, இதை பற்றி யோசிக்கும் பொழுது பாரதியார் எழுதின ஒரு கவிதை தான் மனதிலே எழும்புகிறது. நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலம் பெற சுருதியில் புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் அப்படின்னு பாரதியார் யாரை பற்றி சொல்றார்? சிவசக்தியிட சொல்றார். இந்த சுடர்மிகு அறிவுனா என்ன அர்த்தம்? அறிவே சுடர் தான். சுடர் இல்லைன்னா அறிவு அறிவா இருக்காது. அதாவது என்னை ஒரு மனிதனாக படைத்திருக்கிறாய் என்றது சுடர்மிடும் அறிவுடன் சொல்றது. ஒரு மிருகமாகவோ இல்ல ஒரு செடி கொடி மரமாகவோ என்னை படைக்கவில்லை. என்னை ஒரு மனிதனாக படைத்திருக்கிறாய். அந்த மனித படைப்பிலே முக்கியமானது என்ன? அறிவு திறன். அதுதான் முக்கியமான. ஆனால் தான் சுடர்விடும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ. சரி, அப்படி நான் மனிதனா பிறந்த பிறகு நான் எதற்காக வாழணும்? அதே சாப்பிட்றது, அதே தூங்குறது, அதே விளையாடல்கள், அதே ஆனந்தம், இது மிருகம் கூட செய்யும். இந்த மிருகத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறப்போ அடுத்த வரியில சொல்றாரு பாரதியார், சொல்லடி சிவசக்தி வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற. நாம் வாழ்க்கை எதுக்கு? மத்தனுக்கு பயனுள்ளதா இருக்கணும். இது மிருக இனத்தில் இந்த ஒரு போதனை இருக்காது. அவள் தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி செல்ஃபிஷ், பாடி சென்ட்ரிக். இன்னொரு மிருகம் நன்னா இருக்கணும்ன்ட்டு இந்த மிருகம் யோசிக்க முதல்ல தனக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். அது மற்றதெல்லாமும் கிடையாது. அது ஏன்னா அது புத்தியிலிருந்து வருகிறது. ஸோ பாரதியார் என்ன சொல்றாரு? அந்த புத்தி கூர்மையை எப்படி வளர்க்க வேண்டும் என்றால், மற்றவர்களுக்கு நான் எப்படி நன்மை புரிய பயக்க முடியும். சொல்லடி சிவசக்தி நிலச்சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படி மற்றவங்களுக்கும் இந்த தேசத்துக்கும் நம்ம வாழ்கிற நாட்டுக்கும் நம்ம நன்மையாக இல்லைன்னா நான் இந்த பூமிக்கு வெறும் சுமைதான். அது மாதிரி என்ன ஆக்கிடுவியா? அதுக்காகவே என்ன படைச்சிருக்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறார் சிவசக்தி. அப்படியாக நம்ம சீஃப் கெஸ்ட் டாக்டர் ஐஏஎஸ் சண்முகம் இந்த கல்லூரியிலே 83-86 பிஏ எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட் பண்ணி 1987 அவர் ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் வெரி ஹை மார்க்ஸில் பாஸ் பண்ணி he became a collector. Subsequently, he did his PhD also in the year 2012-18 in the same college. அன்பு, நேர்மை, துணிவு, திறமை, இது அனைத்தும் பெற்றவர் அவர். We are very, very happy and lucky to have him amidst this gathering of students, faculty, as well as the parents. இவர் வாழ்க்கையில் பார்த்தோம்னா மிக எளிமையானவர், வெரி ஈஸிலி அப்ரோச்சபிள் அண்ட் வெரி டிசிப்ளின்ட் அண்ட் பிரின்சிபிள்ட் இன் ஹிஸ் லைஃப். ஒரு வாட்டி என்னாச்சு, அது ஐ திங்க் 2011-12 இருக்கும்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இருந்தார் அவர். அவருடைய மனைவி பிரசவித்திருந்தாள். பிரசவம் பார்க்கறதுக்காக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தானே போவாங்க. அவர் இது மாதிரி அவர் மேலதிகாரியாக இருக்கவர். அவர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் தன்னுடைய மனைவிக்கு பிரசவித்தார். அதுக்கு கேட்டப்போ அவர் சொன்னார், அதிகாரியாக இருக்க நாங்களே போகலைன்னா மக்களுக்கு இந்த ஆஸ்பத்திரி மேலே எப்படி நம்பிக்கை வரும் அப்படின்ட்டு இவரே அதற்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்கார். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப எளிய மனசு. தஞ்சாவூர் இஸ் ஆக்சுவலி an agricultural belt. அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய இவருக்கு பார்ப்பாங்க, கோரிக்கைகளை வைப்பாங்க. நீங்களாம் இவ்வளோ வரவே வேண்டாமே, எங்களுக்கு தான் நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எஸ்எம்எஸ் போடுங்க,
நீங்கள் எஸ்எம்எஸ் போட்டாலே இமீடியட்டாக நாங்கள் ரிப்ளை கொடுத்துருவோம். யூ சி திஸ் சௌலபியத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சௌலபியத்தம்னா ஈஸி டு அப்ரோச் அண்ட் ஈஸி டு ரிலேட். இது மாதிரி ஈஸியாக இருக்கிறவங்க பல நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் ஆகிடுவாங்க. இட்ஸ் வெரி ஈஸி பர்சன் டு ஒர்க் வித் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிவிடுவாங்க. அவர் அப்படி பண்ண முடியாது, அதுவும் பண்ண முடியாது அவர். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ரீசெண்டாக பாரத் நெட்ன்ற ஒரு ரூரல் ப்ராட்பேண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று நடந்திருந்தது. அதாவது இந்த இன்டர்நெட் ப்ராட்பேண்டை வந்து எப்படி வந்து நம்ம ரூரல் பேக்ரவுண்ட் இடத்துல நம்ம கொண்டு போகலாம், கிராமப்புறங்களுக்கு எப்படி அது கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கு அந்த ப்ராஜெக்டில் வந்து நிறைய ஸ்கேம் நடக்கிற வாய்ப்பு இருந்தது. அதை பார்த்துட்டு அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணாமல் அவர் திருத்தி அமைச்சிட்டார். இன்ஸ்பைட் ஆஃப் ஸோ மச் ஆஃப் ப்ரெஷர். அங்கே தான் அவர் நேர்மை குணத்தை அவர் நிலைநாட்டி இருக்கிறார். துணிவு, டேரிங். சரி, இப்படி போன்ற மேலதிகாரிகள் அவர்களுடைய when they run the office in such a manner, we get the confidence. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனும் இந்த தேசனும் மேலோங்குவதற்கு 3 முக்கியமான குணங்கள் தேவை. ஃபர்ஸ்ட், கன்விக்ஷன் இன் த பவர் ஆஃப் குட்னஸ். நல்லதை செய்தால் நன்மையை பயக்கும். அவர் வாழ்நாள் முழுக்க இதுவரையும் பல பேருக்கு நன்மை செய்திருக்கிறார். அந்த நன்மை அவரையும் சென்று நீண்ட காலமாக அவரை காக்கும் என்பது எனது திண்ணமான ஒரு எண்ணம். இதை கூறி தூய மூவரின் திருப்பாதங்களில் எனது அனைவருக்கும் சார்பாக என் பிரார்த்தனையை வைத்து நிறைவு பெறுகிறேன். வணக்கம். ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியின் சுவாமிஜி அவர்களுக்கும், கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், அனைத்து பேராசிரியர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், புதிதாக இந்த கல்லூரியில் சேர்ந்துள்ள அன்பு மாணவர்களுக்கும் என் காலை வணக்கம். இதே போல தான் 1983 நான் இந்த காலேஜில் வந்து இப்படி உட்காந்துட்டு இருந்தேன். 42 வருஷம் ஆயிடுச்சு. 42 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச 4 விஷயங்களை சொல்கிறதுக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். அதற்கு கல்லூரி நிர்வாகத்துக்கு ஒரு பழைய மாணவன் என்ற வகையில் ரொம்ப நன்றியும் என்னுடைய வணக்கத்தையும் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்கூலுக்கு, இந்த காலேஜ் ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இங்கே படிக்க வரும்பொழுதுங்க ரொம்ப பெருமைப்படணும். இந்த காலேஜுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. நான் வந்து சும்மா முகஸ்துதிக்காக அப்படிலாம் சொல்ல, நான் பல இன்டர்வியூஸ்க்கு பல இடத்துங்களுக்கு போனதில் என்னோடய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கும் போது எங்களெல்லாம் என்ன பேசுவாங்கன்னா, சர்வீஸ்க்கு வந்த புதுசில் இல்லை இன்டர்வியூஸ் இல்லை எங்களை ஈஸ் பண்ணுவாங்க. நீங்களெல்லாம் போவீங்களா இன்டர்வியூஸ்க்கெல்லாம் போகும்போது நம்மளை ஃபஸ்ட்டு ஈஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஒரே டென்ஷனாக இருக்கும் போய் உட்கார்ந்தோடனே. ஸோ நம்மளை ஈஸ் பண்ணுறதுக்காக ஸோ வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படிம்பாங்க. இல்லைனா நம்ம பேருக்கு மீனிங் கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது சொல்லும்பொழுது வேர் டிட் யூ ஸ்டடி, இதெல்லாம் நமக்கு ரொம்ப யோசிக்காமல் பதில் சொல்லக்கூடிய சில கேள்விகள் ஈஸ் பண்ணுறது. ஸோ இப்போ கேட்டோன்னே எங்கே படிச்சிங்கன்னு கேட்டாக்கா, நான் யூஜி விவேகானந்தா காலேஜில் படித்தேன். அப்புறம் லயோலாவில் பிஜி பண்ணேன். இது வந்து விவேகானந்தா காலேஜா, ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல் தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த விவேகாவில் படிச்சிருக்கான் இவன் அப்படின்ன பொழுதே அந்த பையனுடைய ஒரு டிசிப்ளினும் அந்த பையனுடைய ஒரு டீச்சிங் இவனுக்கு நல்லா நடந்திருக்கும் அப்படிங்கிறதும், ஒழுக்கமாக இந்த காலேஜ் எந்த ஸ்ட்ரைக்கு அடித்தடிலாம் எல்லாமே நடக்கும், கிளாஸ் எல்லாம் ஃப்ரீயாக விட மாட்டாங்க ரொம்ப, அப்படிங்கிறதுலலாம் ஒரு வேர்ல்டு ஓவர் ஒரு இமேஜ் இருக்குது. இந்தியா லெவல்லையும் இருக்குது, வெளியில். நம்ம என்னை போல் பல மாணவர்கள் வாழ்க்கையில் பல இடங்களில் இருக்காங்க. அவங்களாம் உங்களுக்கு உதவுவாங்க. இந்த கல்லூரின்றது உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் போல், அது நல்லா மனசில் வச்சுக்கோங்க. பட் ப்ளீஸ் பி வெரி சின்சியர். என்னுடைய முதல் சஜஷன் டு யூ ஃபார் லைஃப் இஸ் பி சின்சியர் இன் வாட் எவர் யூ ஆர் ஸ்டடிங். நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம். யூ கேன் ஸ்டடி எக்கனாமிக்ஸ், ஃபிலாசபி, ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஃபிசிக்ஸ், மேத்ஸ், எது வேணால் படிக்கலாம், என்ன வேணால் படிக்கலாம். பட் படிக்கும்போது அதில் நீங்கள் முழு ஈடுபாடோட விருப்பத்தோடு படிங்க. ஏன்னா எனக்கு வந்து பிகாம் கூட சீட்டு கிடச்சிது. ஆனால் கிடைக்கும், நான் அப்ளையே பண்ணல, அது ஒரு விஷயம். மார்க் எடுத்ததில் அந்த மார்க்குக்கு போத் எனக்கு பிகாமும் கிடச்சிது, எக்கனாமிக்ஸும் கிடைக்கிற மார்க்கு. பட் எக்கனாமிக்ஸ் எனக்கு வந்து +1 +2 போது ரொம்ப பிடிச்சதுனால அதை தான் படிக்கணும், அதன் பிறகு அதில் தான் பிஜி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பத்தில் செஞ்சேன். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு ஹோப் யூ ஆர் சோசன் த டிகிரி தட் யூ லைக் த மோஸ்ட். உண்டா? யாராவது விருப்பம் இல்லாமல் சூஸ் பண்ணியிருக்கீங்களா? இதான் கிடச்சிது
எனிபடி ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். ஏதோ ஒன்று படிக்க நினச்சோம், படிக்கணும்னு விரும்பினோம், ஆனால் இன்னொரு கோர்ஸ் சேர்ந்துருக்கோம். யாராவது இருக்கீங்களா? சொல்லலாம். நீங்கள் அப்படியே இருந்ததுனாக்கா பிரின்ஸ்பாலை கேட்டு பாருங்கள், வாய்ப்பு இருந்ததுனாக்கா மாற்றலாம். சார் ஹெல்ப் பண்ணுவீங்களா? இல்லை அப்படி யாருமே இல்லையா? எல்லாரும் உங்களை யூஆர் கோயிங் டு ஸ்டடி வாட் யூ வாண்ட் டு ஸ்டடி, வாண்டட் டு ஸ்டடி அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைனா கூட உங்கள் மனசு இதுதான் அப்படின்னாக்கா அதில் நீங்கள் நவ் தட் யூ ஆர் ஜாயின், இனிமேல் லைஃப்பில் இதெல்லாம் மாற்ற முடியாத விஷயங்கள்னாக்கா தயவு செஞ்சு அது உங்களோட லைஃப்பில் இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் பிறந்து 12 வருஷம் படித்து அதெல்லாம் வந்து ஒரு நியரிங் ஒரு கிளைமேக்ஸுக்கு முந்தின சீன் மாதிரி. நீங்கள் ஒரு நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு லான்ச் பேட் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ராக்கெட் லான்ச் பேட் மாதிரி எல்லாம் செட்டு 1 2 3 சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுக்கு 0 4 வந்து சேர்ற வரைக்கும் அது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. ஸோ அடுத்த 3 வருடம் ஒரு மகிழ்ச்சியான 3 வருடமாக இருக்கணும். அதுக்குன்னு படிப்பு இல்லாத 3 வருடம் வந்து யூ வில் நாட் கோ எல்ஸ் எனிவேர். அதனால் குட் மிக்ஸ். இது வந்து பள்ளி அளவுக்கு ஒரு மிகுந்த கட்டுப்பாடாக டைம் டேபிள் போட்டு அப்படி போட்டு ஹோம்ஒர்க்கு அசைன்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. இங்கே நீங்கள் மனதளவில் தயார்படுத்திக்க வேண்டிய இன்னொரு விஷயம் செல்ஃப் லேர்னிங். ஆஸ் எ காலேஜ் ஸ்டூடெண்ட் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஸ்டடி சம்திங் ஆன் யுவர் ஓன். சரிங்களா? லைப்ரரி யூஸ் பண்ணணும், நோட்ஸ் நீங்களே எடுக்கணும். இது நம்ம பிஏ தானே படிக்கிறோம், பிஎஸ்சி தானே படிக்கிறோன்னு ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் ரொம்ப அதிகம் அளவில் வந்ததுனால இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட டிமாண்ட் வந்து ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆகி இப்போது குறையிற மாதிரியே இருக்குது. பட் லேட்டஸ்ட் ஸ்டடி படி பார்த்தாக்கா 2011க்கும் இப்போ 2024க்கும் எம்ப்ளாயபிலிட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, வேலை பெறும் திறன் ஆர் வேலை அளிக்கப்படும் திறன் 14% இருந்துச்சு 2011. இப்போ இட் இஸ் பிகம் 54%. நல்ல எம்ப்ளாயபிலிட்டி ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு எம்ப்ளாயபிலிட்டி நல்லா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா, வெறும் ஆர்ட்ஸ் சிலபஸ் பேஸ்ட் படிப்போடு படித்து நிறுத்திடக்கூடாது. பிஏவோ பிஎஸ்சியோ பிகாமோ எதுவாக இருந்தாலும் ஃபிசிக்ஸ் படிக்கலாம், எது வேணால் படிக்கிறீங்க. இந்த படிப்போட ஸ்கில் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். இப்போ எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் என்ன பார்க்குறான்னா, இந்த பையனை நான் என் கம்பெனிக்கு எடுத்தேன்னாக்கா என் கம்பெனிக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம், இந்த பையன் என்ன வேல்யூ என் கம்பெனிக்கு ஆட் பண்ணுவான். இல்லை கவர்மெண்ட்டில் நாங்கள் ரெக்ரூட் பண்ணும்போது என்ன பார்ப்போம், எக்ஸாம் எழுதிடுறீங்க, இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களை எவாலுவேட் பண்ணுறது எப்படி இன்டர்வியூவில் எவாலுவேட் பண்ணுறோம். ஈவன் ஒரு ஆட்டிடியூடு வந்து பாசிட்டிவாக இருக்க பையனா, இவனுக்கு கூடுதலாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, இவன் டீமில் சேர்ந்து ஒர்க் பண்ணுவானா, லேட்டஸ்ட் விஷயங்களில் எப்படி அப்டேட் ஆகிருக்கான், இதெல்லாம் பார்ப்போம். இது பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் எங்கேருந்து வரும்? எக்கனாமிக்ஸில் ஆர்என் மகேஸ்வரி படிச்சுட்டோ இல்லைன்னா தத்தன் சுந்தரம் படிச்சுட்டோ அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தியரட்டிக்கலாக எக்கனாமிக்ஸ்னால் இப்படி, காமர்ஸ்னால் இதுதான் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, இல்லை ஃபிசிக்ஸ்னால் இதுதான் லாஸ், இந்த தியரம்ஸ் இருக்குது. இது வந்து புக் படி எங்களுக்குடைய நாலேஜ். இந்த புக்கிஷ் நாலேஜ் மஸ்ட் பி சப்ளிமெண்டட் பை ப்ராக்டிக்கல் அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்டட் நாலேஜஸ். லேட்டஸ்ட் அப்டேட் நாலேஜ்னா என்ன? இப்போதைக்கு லேட்டஸ்ட் அப்டேட் நாலேஜ் டேட்டா சயின்சஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், ரொபோட்டிக்ஸு, ஏஐ, இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கு உலகத்தை தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்கள் ஆகிடுது. எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி ஒரு சூழ்நிலை உருவாயிட்டிருக்கு. ஏஐ அப்டேட் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் பிஸ்னஸ் என்னன்னு பார்க்குறாங்க, டேட்டா மைனிங்னா என்னன்னு பார்க்குறாங்க. ஒரு க்யூரியஸான ஒரு பையனாக நீங்கள் இருக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஸ்கில்ஸ் சேரும்போது ஸ்போக்கன் இங்கிலீஷ் இது இன்னொரு முக்கியமான சாஃப்ட் ஸ்கில். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அதை நீங்கள் வெளிப்படுத்தும் போது எஃபெக்டிவாக அதை வெளிப்படுத்தணும். அடுத்தவர்களுக்கு கன்வின்சிங்காக நீங்கள் அதை வெளிப்படுத்தணும். இவன் சொல்கிறது சரி, இது ஒரு நியாயமான கருத்து அப்படிங்கிறது எதிராளிக்கு அது போய் சேரணும். நான் யூபிஎஸ்சி இன்டர்வியூ டெல்லி போயிருந்தபோது, நான் ஃப்ரெஷர், உங்களை மாதிரி தான், உங்களோட இன்னொரு 4-5 வயசு ஜாஸ்தியாக இருந்திருப்பேன். பிஜி முடிச்சுட்டு தான் எழுதின போது என்னை இன்டர்வியூ போர்டில் வந்து இந்திய பொருளாதாரம் வந்து இங்கிலீஷில் தான், இந்திய பொருளாதாரம் வந்து இந்த அளவுக்கு, அப்போது நான் சொல்கிறது வந்து 90s ஏர்லி 90s, இந்த அளவு பொருளாதாரம் அப்போ வந்து சுமாரான மந்த நிலையான ஒன்று. நரசிம்மராவோடைய அந்த இதெல்லாம் ஓப்பனிங் அப் ஆஃப் எக்கானமி, மன்மோகன் சிங் வந்து அப்போ ஃபைனான்ஸ் இல்லை விபி சிங் இருந்தார் நினைக்கிறேன். இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்தியா கடைபிடிக்கும் பொருளாதார கொள்கையானது அப்போ சோஷலிஸ்ட் மாடல் ஆஃப் ஜவஹர்லால் நேரு அப்படி இருக்கிறதா காரணமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தூண்டுற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன் அப்படி இல்லை, இந்திய பொருளாதாரம் இன்றைக்கி நல்ல வலுவாக இருக்கிறதுக்கான இதற்கு வளர்ச்சிக்கு
வழிவகுக்க வேண்டிய ஃபவுண்டேஷன்ஸ் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட், காங்கிரஸ்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை, ஜவஹர்லால் நேரு வந்து அதுக்கு அடித்தளமான விஷயங்கள் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஐஐடிகளை அவர் தான் அமைச்சார், ஐஏஎம்ஸ் அமைச்சார், ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ, அப்புறமா வந்து அணு ஆராய்ச்சி நிலையம். இதெல்லாம் வந்து ஒரு சயின்டிஃபிக் அண்ட் நாலேஜ் பேஸ்ட் சொசைட்டியை உருவாக்குறதுக்கு அடித்தளம் அமைத்தது அப்படின்னு சொன்னேன். இது எப்படி சொல்கிற? இதுதான் காரணம். அப்போ ஏதோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ ஞாபகம் இல்லை, 2-3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ப முடியுமா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் கூட சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி ஒரு ஜோக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சரியாக அளந்து வைக்கப்பட்ட பொய்கள், அது எப்படி வேணால் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து லைஸ், கிரேட் லைஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி என்ன ப்ரொவோக் பண்ணுவாங்க. எதுக்கு சொல்லுன்னா, ப்ரொவோக் பண்ணும்போது காமாக இருந்து நம்முடைய கருத்தை திருந்தி எடுத்து வைக்கணும். அப்படின்னாக்கா நமக்கு நாலேஜ் வந்து அப்டேட்டடாக இருக்கும். எக்கனாமிக்ஸுக்கு வெளியே உங்களுக்கு வந்து அறிவு, ஒரு கருத்து இருக்கணும், உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கணும், உங்களுக்கு சுற்றி இருக்க நடக்கிற விஷயங்களை பற்றி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, செய்திகள் பார்க்குறது. இன்னொன்று, நீங்கள் செய்யக்கூடாத ஒன்றை நான் இந்த நேரத்தை சொல்லி ஆகணுன்னாக்கா, ஃபோன்ஸ். உங்களோட உங்களுக்கு அறிவு எப்படி கொஞ்சம் ஜெனட்டிக்கலி எங்கள் பரம்பரை விட, எங்களுடைய பரம்பரையில் அது என்ன சொல்கிறது, ஜென்ரேஷன், தலைமுறை, எங்கள் தலைமுறையை விட உங்கள் தலைமுறையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியாக தான் இருக்குது. என்னோடய பையனுக்கு என்னோட கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் இருக்கான். பட் ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் எங்களை மாதிரி 5x 10x இருக்குது. 10 minutes or 15 minutes நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து நான் பேசுகிறது கேட்குறது எனக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் அண்டு சூழ்நிலையோட டிஸ்ட்ராக்ஷன் இப்போ இருக்க மாணவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. தயவு செஞ்சு அந்த ட்ராப்பில் விழுந்துடாதீங்க. பிரெயின் ராட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனிபடி? அப்புறம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கூகுளில் போட்டு பாருங்கள், பிரெயின் ராட். வி ஆல் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் பிரெயின் ராட் நவ். ஸோ அது ஆகிடாமல் பார்த்துங்க. நான் சொன்ன எல்லாமே கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், செஞ்சுட்டா நாளைக்கே நம்ம அப்படி ஆகிட்டான்லாம் தோணும். அது செய்யாமல் தடுக்கிறதுக்கு நமக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒரு பெரிய தடை கற்களாக இருக்குது. இந்த பிரெயின் ராட் சிண்ட்ரோம் அப்படிங்கிறதுல விழுந்துடாதீங்க தயவு செஞ்சு. எப்படியாவது உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வாழ்க்கையில் வர மாதிரி சூழ்நிலை இருந்தது, சந்தர்ப்பங்கள் வருது அப்படின்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, ரிமெம்பர் யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அப்பா அம்மாவை நினச்சிக்கோங்க, அவங்க ஃபேஸ் நினச்சிக்கோங்க, உங்கள் வீடு நினைங்க. எந்த சூழ்நிலையில் நம்ம வந்திருக்கோம், நம்ம மேலே என்ன கனவுகளை அவங்க வச்சுருக்காங்க, என்ன நம்பிக்கை வச்சுருக்காங்க. நம்ம பையன் இப்போ காலேஜ் அனுப்பிச்சிருக்கோம், கடன் உடனே வாங்கி கஷ்டத்தை மீறி அனுப்பியிருக்கோம். அந்த பையன் நல்லா வந்துடுவான், நம்ம குடும்பத்துக்கு ஒரு கௌரவத்தை கொண்டு வருவான். உங்களோட பணம் காசு அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்க மாட்டேது. பெரும்பாலும் பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கறதில்ல, நீங்கள் நல்லா இருந்த போகிற மட்டும்தான் எதிர்பார்ப்போம். ஸோ தயவு செஞ்சு உங்கள் பேரண்ட்ஸை உங்களுக்கு எப்போவாது டிஸ்ட்ராக்ஷனோ தவறான வழியில் போகிறதுக்கு ஏதாவது டெம்டேஷன்ஸோ உங்களோட பியர் குரூப்லேருந்து வந்துட்டுனாக்கா, ஜஸ்ட் இமேஜின் அண்ட் ரிகலெக்ட் யுவர் பேரண்ட்ஸ் ஃபேஸ். சரிங்களா? உங்களுக்காக அவங்க வாழ்க்கையின் எல்லாத்தையும் மொத்தமாக விடுறதுக்கு இந்த உலகத்தில் 2 பேர் மட்டும்தான் தயாராக இருப்பாங்க. தட் இஸ் உங்கள் அப்பா அம்மா மட்டும்தான். நோபடி, ஐ டெல் யூ, நோபடி will be ready to start their life from scratch again to bring you to your life. உங்களுக்காக பாக்கி எவ்வளோ. அதனால எந்த காரணம் கொண்டு அவர்கள் விருப்பத்துக்கு மாறாக அவர்களுக்கு எது பிடிக்காத செய்யாதீர்கள். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு எது வெற்றியாக தோற்றிருக்குதோ அதை அமைங்க. லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன்னாக்க, இப்போ காலேஜுக்கு வந்திருக்கீங்க, பட் ப்ளீஸ் ஹாவ் ஒரு 2-3 கோல் இலக்குகள் வச்சுக்கோங்க. இந்த கோர்ஸை நல்லா படித்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் குறைஞ்சது ஒரு 60%, இல்லை சிலதில் 65-70. எங்களுக்கெல்லாம் இப்போ எப்படி மார்க் போடுறாங்க தெரியல பிரின்சிபால் அவர்களே, எனக்கெல்லாம் ரொம்ப மோசமாக போடுவாங்க மார்க்கு. நாங்கள் படித்தவர்கள், பட் கிளாஸில் எல்லாருமே அப்படி தான் இருப்போம். எங்களோட டாப் குரூப் நாங்களே அந்த டாப்பு கொஞ்சம் சாதாரண குரூப்பில் இருப்போம். பெஸ்ட் குரூப்புன்னு ஒரு 4-5 பேர் இருப்பாங்கல்ல, அதுக்கு அடுத்த குரூப்பில் நானாக இருந்தேன். அந்த ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நான் 62% வாங்கிட்டேன் அப்படிங்கிறதே அப்பா பெரிய இதுவாக இருந்தது. ஏன்னா என்ன கேவலமாக இருக்குது, பிஏ செகண்ட் கிளாஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறது. அதனால் மார்க் போடுறது வந்து ரொம்ப டஃப்பான விஷயமா இருந்தது. ஸோ எல்லாத்துலேயும் 60 எடுக்க பாருங்கள். பட் இப்போ 60 சாதாரணமாக போடுறாங்களா, 70 எடுக்க பாருங்கள். பிஏ கட் அபவ் த ரெஸ்ட். ஏன்னா மார்க் ரொம்ப முக்கியமானது. அது மார்க்கை வச்சு ஒரு மனிதனை எடை போடக்கூடாதுங்கிறது என்னோட ஸ்ட்ராங்கான பிரின்சிபல். பட் ஸ்டில் ஒரு ரேஸில் ஓடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு தான் மெடல் கொடுக்குறாங்க. இது என்ன ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு மட்டும் அப்படின்லாம் யாரும் கேட்க முடியாது. இது ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். தட் இஸ் அ ரேஸ், அப்படி ஓடி தான் ஆகணும்.
அதுபோல் இந்த படிப்புன்னு வந்தாச்சு. இந்த படிப்புக்கு ஒரு எவாலுவேஷன் சிஸ்டம் இருக்குது. அதில் வர்றதை வச்சு ஃபஸ்ட்டு திங் என்ன தெரியுமா, மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ அது எடுங்க, அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வரலன்னா ஃபங்க் ஆகிடாதுங்க, அடுத்ததில் நல்லா படிங்க. பட் டோன்ட் கெட் வெரி லோ மார்க்ஸ். வீக்காக இருக்கீங்கன்னாக்கா குரூப் ஸ்டடியில் நல்ல பசங்களோட உட்காருங்க. நல்லபடி உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது 2-3 பேர் வீக்காக இருக்காங்கன்னா ஹேண்ட் ஹோல்டு பண்ணுங்கள். அப்படிலாம் இல்லைடா டே வேணாம், வா உட்காரு படிக்கலாம், சாரை போய் கேட்கலாம். ஒரு குரூப்பாக முன்னேற பாருங்க. ஸோ இட் இஸ் ஹெல்பிங். எனக்கு வந்து இந்த ஃபாரின் போய் படிக்கிறத பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் காலேஜ் சேர்ந்தபோது என் கூட ரமேஷ்னு ஒரு பையன் தான், நம்ம ரமேஷ் தான். ஸோ எனக்கு வந்து ஒரே நோக்கம் தான். எங்கள் அப்பா என்னை மூளையில் ஆணி அடித்த மாதிரி அடித்து சொல்லிட்டார், நீ வந்து சிவில் சர்வீஸுங்கிறது பலன் தெரியாது, வார்த்தையே தெரியாது. ஐஏஎஸ் பரீட்சை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஐஏஎஸ்ன்னு சொல்கிறது எல்லாம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஐஏஎஸ்ங்கிறது ஒரு தனி பரீட்சை போல இருக்கு. அந்த பரீட்சையில் போய் எழுதணும்னு சொல்லிட்டு காலேஜ் படிக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், பிஏ படிக்க போகிறோம், எம்ஏ படிக்க போகிறோம், ஐஏஎஸ் எழுத போகிறோம். இதுதான். ஸோ ஒன்று தான் எனக்கு சொல்லப்பட்டது. அது எப்படி இருக்கலாம்னு தெரியாது, நான் அதை பற்றிலாம் ரொம்ப தெரிஞ்சுக்கல, இன்டர்நெட்லாம் கிடையாது. பட் நீங்கள் இன்றைக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களால் வச்சுக்க முடியும். பட் இந்த கோர்ஸை நல்லா படிக்கணும். முதல்ல அல்லது வார்த்தையை சொல்லக்கூடாது, நான் சொல்ல எல்லா பேப்பரையும் அழகாக கிளியர் பண்ணிவிட்டு பிஜி ஒன்று பண்ணுங்கள். பிஜி பண்ணும் பொழுதே வேறு ஸ்கில் செட் டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த டைம் கேப்பை யூஸ் பண்ணுறதுக்கு தான் சுவாமிஜி அவர்கள் இன்றைக்கு பிரிட்ஜ் கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பிரிட்ஜ் கோர்ஸ்னால் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் படிக்கிற கோர் ஸ்டடி ஒன்று இருக்குது இல்லையா, சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்க, பிஏ எக்கனாமிக்ஸ் ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, அந்த கோர் ஸ்டடி மட்டுமே உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் முடிக்கும் போது 6 மாதமா 6 months 1 month ஐ சஜஸ்ட் நீங்கள் இன்னொரு 3 months கோர்ஸு 6 months கோர்ஸ் எல்லாம் கூட கொண்டு வரலாம். கொண்டு வரும்போது என்னன்னாக்கா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இன்றைய பொருளாதாரத்தில் இன்றைய மார்க்கெட்டில் ஒரு வேலைக்கு ஒருத்தர் எடுக்கிறார் அப்படின்னாக்கா, ஒரு கம்பெனிலேயோ இல்லை கவர்மெண்ட்லேயோ, இந்த பையன்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, இவன் எப்படியாப்பட்ட பையன் அப்படிங்கிறதுக்கு எவாலுவேட் பண்ணுறதுக்கான அளவுகோல்கள் கல்லூரியில் மட்டும் படிப்பில் மட்டும் கொடுக்காம அதுக்கு அடிஷ்னலாக வரக்கூடிய பிரிட்ஜ் கோர்ஸ் மூலமாக எக்ஸ்ட்ரா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முதல் முயற்சி இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு டே நீங்கள் காலேஜுக்கு வந்திருக்கிறீங்க, அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இது ஃபஸ்ட் இயர்லேயே ஆரம்பிக்கிறோமா இந்த கிளாஸஸ். தயவு செஞ்சு எல்லாரும் ஸ்டடி பண்ணி பாருங்க. இது ஆப்ஷன் தானே, யார் என்ன வேணால் எடுத்துக்கலாம்ல. சேம் ஃபார் கரிக்குலம் பாருங்க, வெரி குட். ஸோ தயவு செஞ்சு இதுக்கு உங்களுக்கு இது வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்கும். ஸோ படிப்புக்கு வெளியே என்னென்னலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரோவாக இருக்கும். இதில் அடுத்த கட்டமாக நீங்களே பாருங்கள். ஸோ யூ ஸ்டடி த கோர்சஸ் ஆர் உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கக்கூடிய விஷயங்களை தயவு செஞ்சு படிங்க. பைத்தான் படிக்கலாம், என்ன வேணால், இந்த லாங்குவேஜஸ் நிறைய படிச்சுக்கோங்க. மார்க் மட்டும் இல்லாமல் ஸ்கில்ஸ், நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், ஸ்கில்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி வேல்யூவேட் பண்ணுறதுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டிகிரி படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஸ்கில்லோடு இருக்கவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ பி எ ஸ்கில்டு பர்சன். சரிங்களா? ஸ்கில் எல்லாம் எப்போ வரும், மறுபடியும் நம்ம சுவாமிஜிஸ் கிட்ட தான் வந்தாகணும். ஸ்கில் ஆர் எவ்ரி திங் ஆர் எனி திங் தட் யூ வாண்ட் இன் லைஃப் வில் கம் ஒன்லி இஃப் யூ ஆர் டிசிப்ளின். யூ cannot show me one person who has attained in life without discipline. Great examples are there where a skilled person was able to achieve much less than அந்த disciplined person. ஒரு டிசிப்ளினோட கன்சிஸ்டண்ட்டாக ஒருத்தன் திரும்ப திரும்ப ஒன்று செய்யும்போது அவனோட அச்சீவ்மெண்ட் வந்து லாங்கர், கிரேட்டர். வெறும்ன டிசிப்ளின் இல்லாமல் ஸ்கில்லாக தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. கிரிக்கெட்டர்ஸ் எங்கள் ஏஜில் வந்து சச்சின் டெண்டுல்கரும் வினோத் காம்ப்ளியும் 2 கிரிக்கெட்டர். வினோத் காம்ப்ளி தெரியுமா? வினோத் காம்ப்ளி தெரிஞ்சவங்க மட்டும் கை தூங்க பார்ப்போம். நமக்கெல்லாம் தெரியும் சார். பசங்க எனிபடி? குட். தம்பிங்களா, எல்லாரும் உங்களுடைய ஜிகே வந்து அப்டேட் பண்ணணும், புரியுதா? இதெல்லாம் ரொம்ப வீக்கு. டெய்லி பேப்பர் படிக்கணும். எல்லார் வீட்லேயும் பேப்பர் வாங்குறீங்களா? பேப்பர் வாங்காத வீட்டு இருந்தால் தயவு செஞ்சு அப்பா அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி தயவு செஞ்சு ஒரு பேப்பர் வாங்குங்க ஒரு நாளைக்கு. இட் கேன் பி ஹிந்து ஆர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஏதாவது ஒரு பேப்பர் வாங்குங்க. அந்த பேப்பரை தினம் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி டைம் இருந்தால், இல்லைன்னா காலேஜில் வந்த உடனே ஒரு பட்டுங்க. ஜென்டில்மேன், ஜென்டில் விமன், ப்ளீஸ் ரீட் நியூஸ் பேப்பர். வெறும்னா இந்த இன்ஸ்டா ரீல்ஸு, ஸ்னாப்சாட்டு, வாட்ஸ்அப்பு எல்லாம் ரபிஷ். இந்த ஏஜில் சொல்கிறேன் சார், நீங்கள் பூமர் சார். ஐ ஹவ் கிராஸ்ட் எவ்ரிதிங், ரைட்? லீட் அ வே தட் இஸ் த பெஸ்ட். இல்லை,
நீ கடைக்கு போனீங்கன்னா நல்ல சட்டை தான் எடுப்பீங்க, கிழிஞ்சு போன சட்டை எடுக்க மாட்டீங்கல்ல. ஸோ ஐ எம் டெல்லிங் யூ டு சூஸ் த பெஸ்ட் ஒன் ஃபார் யுவர் கேரியர். சரிங்களா? பேப்பர் படிங்க. இந்த வினோத் காம்ப்ளி கதைக்கு வரணும்னாக்கா தே ஸ்டார்டட் போத். 2 பேருமே 14-15 வயசு இருக்கும்போது கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பாம்பே டெண்டுல்கர் டெஸ்ட் விளையாடுறதுக்கெல்லாம் முன்னாடி ஃபினாமினல் ரன்ஸ் 2 பேரும் எடுக்கிறாங்க. வினோத் காம்ப்ளியும் சச்சின் டெண்டுல்கர் தான் இந்திய கிரிக்கெட்டோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பித்தாங்க. இல்லை இப்போ இந்த குகேஷ் பற்றி எழுதுகிற மாதிரி அப்போ தூக்கி வச்சுட்டு எல்லாரும் ஆடினாங்க. பயங்கரமான ஒரு புரட்சி வரப்போகுது இந்திய கிரிக்கெட்டில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சச்சின் டெண்டுல்கர் வந்து டிசிப்ளின்டாக ஒழுங்காக தன்னோட லைஃப்பை ப்ராக்டிஸ் கேம் படிப்பு விட்டார். இஸ் நாட் காலேஜ் கூட போகல, வெறும் கிரிக்கெட்டை டிசிப்ளின்டாக விளையாடி தென் டுடே இஸ் அ காட் ஆஃப் கிரிக்கெட். அவரோட சாதனைகளை இன்னும் யாரும் முறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். சின்ன பையனாக வந்தார். less than 17 he played his cricket in Pakistan. பட் வினோத் காம்ப்ளியோட வரலாறு ரொம்ப சோகமான வரலாறு. அவரோட டோட்டல் இன்டிசிப்ளினில் he lost his life, didn't play much, but skill wise a great player. ஸ்ட்ரோக் பிளேயர்லாம் வினோத் காம்ப்ளியோட ஷார்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்கும், அழகாக இருக்கும். அவர் பார்க்குறது விளையாடுறதுக்கு பார்க்குறதுக்குமே அவ்வளோ நல்லா இருக்கும். ஸ்கில் இருந்தது, ஆனால் டிசிப்ளின் இல்லை. சச்சின் கிட்ட ஸ்கில்லும் இருந்தது, டிசிப்ளின் இருந்தது. நீங்கள் பார்த்துட்டீங்க, ரிமைனிங் இஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது எல்லாமே இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் மூலமாக உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. சுவாமிஜி கிட்ட இருந்துட்டு நம்முடைய கல்லூரியின் ஸ்டார்டர்ஸ் இருக்காங்களே, ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த காலேஜ் ஆர் த கிரேட் பர்சன்ஸ், அவங்களோட புக்கெல்லாம் படிங்க. விவேகானந்தாவோட இங்கிலீஷெல்லாம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட்டு, அண்ட் இட் கன்வேஸ் எ வேர்ல்ட் ஆஃப் விஸ்டம். அதெல்லாம் நீங்கள் ஒரு வார்த்தை கூட மாற்றி வேறு வார்த்தையெல்லாம் போட முடியாது. சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் படிங்க. அண்டு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நல்லபடியாக உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை இனிதாக துவக்குங்கள். பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு எல்லாத்தையும் நல்ல என்கரேஜ்மெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் பசங்களை நம்புங்க, பசங்க மேலே தொடர்ந்து அன்பு செலுத்துங்க. எப்போவுமே நான் நினைக்கிறது வந்து உங்கள் ரொம்ப கண்டிப்பு, ஓவரான கண்டிப்பை விட ஓவரான அன்பு நம்பிக்கை அவங்க மேலே வச்சுருக்கோன்னு சொல்கிறது வந்து நீங்கள் கண்ணில் இல்லாத போது அவங்கள வந்து கட்டி போடும். அப்பாவை நம்மளாமே நம்பிக்கை வச்சுருக்க, அன்பு வச்சுருக்க, அது மீறக்கூடாது. நம்ம ரொம்ப கிரட்டி வச்சா அது எப்போ உடைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க தோணும். ஸோ அதனால் ட்ரஸ்ட் அண்ட் லவ், அஃபெக்ஷன், ஃபேமிலி நமக்கு எப்போவும் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பையன் நினைக்கணும், ஒரு பொண்ணு நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது அந்த ஃபேமிலிக்கு அவங்க வந்து ட்ரஸ்ட்ஃபுல்லாக நடந்துக்குவாங்க. ஸோ இந்த நல்ல நாளில் மாணவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நல்லா படிங்க அண்டு கெயின் ஆஸ் மச் ஆஸ் டைம். இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு 3 வருஷம் வந்து ஒரு நல்ல வசந்த காலம் மாதிரி இருக்கும். அன்பான உறவுகள், புதிய நட்புகள் எல்லாம் கிடைக்கும். நான் இன்றைக்கி எங்கள் காலேஜில், நாங்கள் படித்த காலேஜில் இருக்கக்கூடிய 6 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருக்கோம். அஃப்கோர்ஸ் வருஷத்துக்கு 2 வாட்டி தான் பார்க்க முடியுது. எல்லாம் ஒரு ஊரில் இருக்கானுங்க, ஒரு நாட்டில் இருக்கானுங்க. we are all 58, 59 நல்லா வந்துட்டோம். பட் ஸ்டில் we maintain the same vibes. டி நகர் போகிறோம், சாப்பிட்றோம், வரோம்னாக்கா நாங்கள் வந்து இப்போ we travel back in time. அண்ட் என்ன மச்சி எப்படிங்கிற அப்படிலாம் பேசுகிறதா அப்படி அனுக்குள்ள பேசிகிட்டு இருப்போம். இங்கே வந்துட்டு ஃபார்முலா பேசுவோம். பட் இட் கிவ்ஸ் யூ கிரேட் ரிலேஷன்ஷிப். இங்கே வந்து நல்ல மாணவர்கள் இன்னும் சிறந்த மாணவர்கள் ஆவாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கவங்களாம் வந்தால் இந்த மாணவரோட சேர்ந்து ஒரே ஒரு கதை சொல்ல மறந்துட்டேன். ரமேஷ் சொன்னேன் இல்லையா, இந்த மாணவர்கள் வந்து பியர் குரூப்புக்கு, எனக்கு வந்து ஃபாரின் ஸ்டடி பற்றி எதுவுமே தெரியாது, எப்படி பண்ணணும் எதுவும் தெரியாது. ஒரு நாளைக்கு மவுண்ட் ரோடில் US கான்சுலேட் வழியாக போயிட்டு இருக்கும்போது ஏன்டா இந்த பக்கம் போகிற அப்படின்னு கேட்டுப்போ ரமேஷ் சொன்னா, இல்லைடா டிராஃப்ட் எடுக்கணும், அங்கே ராணி சீதைமால் கீழே ஒரு இந்தியன் பேங்க்கோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோ இருக்குது, எதுக்குடான்னு. இல்லை GREன்னு ஒரு GMAT அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குடா. GMATனா என்ன அப்படின்னு கேட்டேன். கிராஜுவேட் மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, நீயும் போடுறா அப்படின்னா. $700 ஏதோ டாலர் கணக்கு அதை கன்வெர்ட் பண்ணி டிடி எடுக்கணும். எனக்கு ஒன்றுமே தெரியாது அதை பற்றி. அவனுக்கு யாரோ சொல்லி, அவன் அது எனக்கு சொல்லி நான் அப்ளை பண்ணி அது ஏதோ ஒரு நோட்ஸ் ஒன்று கொடுத்தான், அது படித்தோம். பட் நம்ம தான் IAS ஆக போகிறோமே, யாரமோ இல்லையோ, இதெல்லாம் எதுக்கு நமக்குன்னு சொல்லிவிட்டு நான் அப்ளை பண்ணேன். நோட்ஸ் ஏதோ கொடுத்தா கொஞ்சம் நேரம் படித்தேன். லயலா காலேஜில் சென்டர் போட்டாங்க, போய் எழுதணும். அதில் வந்து பர்சன்டைல்னு ஒரு மார்க் இருக்குன்னு அன்றைக்கி தான் தெரியும். இப்போல்லாம் பர்சன்டேஜ் தான் தெரியல, இப்போ நீட்லலாம் பர்சன்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை மாணவர்கள் நமக்கு கீழே இருக்காங்க, நீ எத்தனாவதாக இருக்க, 98th percentile 88th percentileனாக்கா 12 percentile இஸ் பிலோ யூ அப்படிங்கிற அர்த்தம். பண்ணும்போது எனக்கு GMATனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அவனே அப்ளிகேஷன்லாம் போட்டு வாங்கி கொடுத்து நான் அப்ளையும் பண்ணேன். டெம்பிள் யூனிவர்சிட்டி ஃபிலடெல்ஃபியா அதெல்லாம் அங்கே போட்டேன். எனக்கு அட்மிஷனே கிடச்சிச்சு. இது என்னால் எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நீ வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிலாம் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். நான் சேரலன்னு வச்சுக்கோங்க,
இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு எக்ஸ்போஷர். ஜிமேட்னு ஒரு பரீட்சை இருக்குது. இது நீங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் அவன் யாரோ சொல்லி ஓரலாக கேட்டு இப்போ இன்டர்நெட்டுங்கிற வார்த்தையே இல்லாத போது ஒரு யூஎஸ் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி அட்மிஷன் வாங்குகிறோம். இது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யூ சூஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இஃப் தெர் ஆர் 1 or 2 என்ன மாதிரி யாரோ 1-2 விவரம் இல்லாமல் இருந்தான்னா அவனையும் கொஞ்சம் இழுத்துட்டு போங்க கூட. ஸோ தட் ஆஸ் அ குரூப் யூ வில் கோ டுகெதர், ரைட்? ஸோ அதுக்கான அட்மாஸ்ஃபியர்லாம் இங்கே நல்லாயிருக்கும். டீச்சர்ஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. லைப்ரரின்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் அப்போ போய் பாருங்கள், சரியா? அங்கெல்லாம் புக்குன்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சு பிரிச்சிங்கன்னா அதில் எழுத்தெல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் படிங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஃபோனை வந்து காலேஜ் டைமில் திறக்கவே கூடாது. இந்த விஷயங்கள்லாம் வச்சுங்க. சார் ஃபோன் அலோடா? ஃபோன் நாட் அலோடு. வாழ்க்கையில் பாதி ஜெயிச்சிட்டிங்க இன்றைக்கி. பேரண்ட்ஸ் எல்லாம் கை தட்டுறாங்க, எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இப்போயே தெரியுது. ஸோ அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களை செகண்ட் இயர் வரும்போது பார்க்குறேன். எல்லோரும் இன்னும் மெச்சூர்டாக இருப்பீங்க. தென் லேர்ன் வெல், ஸ்டடி வெல், கம் அப் இன் லைஃப். ஆல் தி பெஸ்ட்.